வரையில அவங்க எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியா. ஆனவடி அவங்க எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொண்ட கண்டுபிடிச்சி தரணும். பந்தாரமில் ஹெம்பேஸில் பிடிச்சோம் 9ஆம் மாதம் 5ஆம் தேதி 152 பேரில் குடிபட்டு வருஷத்துக்கும் இந்த வரையும் எங்களுக்கு எந்த வித இதுவும் தெரியாது. ஆனால் இன்னும் அவங்களுக்கு என்ன இருக்காங்களா இல்லையான்ற தீர்வு கொண்டு எங்களுக்கு தெரியணும். அவங்க சொல்லணும் எங்களுக்கு இருக்காங்களா. அப்போ நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த நாங்கள் ஒரு படியந்தான் பிறகு ஒரு மாதத்தாலேயே அவரை பிடிச்சிட்டு போனவங்க. அப்போ இந்த வரைக்கும் எங்களுக்கு என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். அவங்க இருக்காங்களா இல்லையான்ற முடிவு அவங்களுக்கு சொல்லணும். அரசாங்கங்களுக்கு அது என்ன நடந்துன்னு சொல்லணும். இன்றைய நிலையில் தமிழ் மக்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றது என்கின்ற கேள்விக்கு சரியான பதில்கள் கிடைக்காமலேயே இருக்கின்றன. தமிழ் மக்களின் விடுதலைக்காக என்று போராடிய போராளிகளை பிச்சை எடுக்கும் நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளியுள்ளார்கள். தேசியம் பேசிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை மிக கேவலமாக தமிழ் மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். சிங்கள கொடியை தூக்கி பிடித்த சம்பந்தனையும் ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பாக பேசி வரும் சுமந்திரனையும் தமிழ் மக்கள் தமது பிரதிநிதிகளாக்கியுள்ளார்கள். எனவே நல்லிணக்கம் என்கின்ற ஒன்றை நோக்கி அல்லது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அடங்கி வாழுகின்ற நிலையை நோக்கித்தான் தமிழ் மக்களின் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்று விரைந்து கொண்டிருக்கின்றன என்றே அண்மை காலமாக ஒரு தரப்பினரால் நம்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் களத்தில் இருந்து கிடைக்கின்ற தரவுகள் ஆதாரங்கள் அனைத்தும் முற்றிலும் மாறானவையாகவே இருக்கின்றன. தமிழ் பேப்பர்ல நிறைய இருக்கிற பிரச்சனை தமிழ் பேப்பர்ல வருது. இவர் காணா போயிட்டா இங்க உண்டாகிறோம். சிங்கள மக்கள் தெரியுமா நாங்கள் காணி வேணும் என்று ஆர்ப்பாட்டம் செய்யறோம், போரா வாழ்வாதாரம் பண்ண ஆர்ப்பாட்டம் செய்யறோம், காணா போயிருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்யறோம். சிங்கள மக்கள் யாருக்காக சிங்கள பேப்பர் எழுதி வெளிக்கொண்டிருக்கார். சுத்தி யாரும் வெளிக்கொண்டு சிங்கள மக்களுக்கு தெரிய வேணும். எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு காணாமல் இவ்வளவு வாழ்வாதாரம் வைக்கப்பட்டது, இவ்வளவு வீடு இல்லை, ஒரு காணி இல்லை, சொந்த பூமியை விட்டு இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள், அகதி மாமனார் என்ன இருக்கிறார்கள் சிங்கள மக்களுக்கு தெரியும். அகதி மாமனார் இருக்கிற தமிழ் மக்கள் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளை குழப்பி கொண்டு தான் இருப்பாங்க. அச்சுறுத்தல் இல்லை, எங்களுக்கான என்னென்ன தொடர்பு கொண்டாண்டு அச்சுறுத்தல் இல்லை. ஒரு அளவு தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் தெரியுது. எங்களை பிரச்சனைகளை விளைவிக்கணும், எங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். எங்களோட பிரச்சனை தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்று சொல்லி எத்தனை சிங்கள மக்களுக்கு தெரியும் தான் நாங்கள் பிரச்சனை தொடர்பாக வரைக்குள்ள ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளையும் மக்களை தமிழ் மக்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, இந்த அரசாங்கத்தில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அதை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாருமே எங்களுக்கு நடந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளணும், எங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனைகளை பேர் அழிஞ்சிருக்காக ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு அது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கான பொறுப்பை ஏற்படுத்தப்படும். தமிழ் மக்கள் சின்ன விஷயம் இப்படியா தமிழ்நாட்டில் ரெண்டாலும் சிங்களத்தில் கதைக்கிறாங்க. அதான் தமிழ் மக்களோட பிரச்சனை. அப்படிதான் முஸ்லீம் மக்கள் கூட நிற்கிறாங்க, தமிழ் வழியாக தெரியும். ஆனால் தமிழாக்கள் சிங்களத்தில் காய்ச்சல் தான் வருவாய் கிடைக்கும். தமிழில் காய்ச்சல் இவன் உண்மையை காய்ச்சி போடுவாங்க. தான் அப்படி நேராக வந்தனா சரியாக வந்துன்னு சொல்லிடுவோம். செயல்படுத்தவில்லை. குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னரான அந்த செயற்பாடு முற்றாக இல்லாதொழிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு தங்களுடைய போராட்டம் இல்லாதொழிக்கப்பட்டதோ அதே போல அந்த நம்பிக்கையை வெல்லும் தந்திரம் அல்லது நம்பிக்கையை வெல்லும் அந்த மனப்பக்குவம் முற்றாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது யுத்தத்தின் உண்டாக. எப்படி யுத்தம் முற்றாக ஒழிக்கப்பட்டிருக்கின்றதற்காக நான் சில விஷயங்களை சொல்றேன். குறிப்பாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் அடித்து ஒடுக்கப்பட்டு இல்லாதளிக்கப்பட்டு அந்த துயிலும் இல்ல கற்கள் ரோட்டில் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த ரோட்டிலே பயணிக்க முடியாத மனிதர்களில் நானும் ஒருவர். வன்னிவிராங்குளம் மாவீரம் துயிலும் இல்லம் உடைக்கப்பட்டு அந்த உடைக்கப்பட்ட கல்கள் ரோட்டிலே போட்டப்படுவதால் இன்னும் அந்த ரோட்டு வழியாக மல்லாவி செல்லாமல் சுற்றி போடுகின்ற மக்கள்ல நானும் ஒரு ஆகும். அப்ப அந்த எண்ணம் அந்த சிந்தனை இன்றைக்கு இந்த மக்கள்ல இருக்குது. எப்படி நல்லிணக்கத்துக்கு இந்த மக்கள் வருவினம், இது ஒரு விஷயம். இன்னும் கூட இப்பொழுது கூட பரவிப்பாஞ்சான் மக்கள் வந்து இரவு பகலாக ரோட்ல இருக்கணும். இன்றைக்கு அவைகளுக்கு கொடுக்க வர்ற தண்ணி ராணுவத்தால் மறிக்கப்பட்டிருக்கு. இந்த வகையில எந்த வகையில நீங்கள் உங்களை கேட்கிறது எந்த வகையில நல்லிணக்கம் வர முடியும் நான் கேட்டா நீங்கள் யாராவது ஒரு ஆள் பதில் சொன்னா கூட நாங்கள் முடியாது.
சரி. ரெண்டாவது, இந்த நம்முடைய கனகாம்பிகை கோயில் அந்த ஐயட்ட வீட்டுக்கு முன்னால ஒரு புத்த கோயில் வருது. ஆறு இதுல கழிச்சிருக்கோம். ஆறு போய் நல்லிணக்கம் மத்திய அரசாங்கத்தில் சொல்லப்படும் இல்ல, அப்படி சொல்றது எங்களுக்கு துணிவில்லை. ஏனென்றால் எந்த காலத்திலையும் நல்லிணக்கம் வரா. ரைட். அடுத்தது, திருக்கேச்சோரத்துல ஒரு 3 ஏக்கர் அந்த காணி சம்பந்தமா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் போது முந்தின நாள் இரண்டமலை ஆலய விழாவில் அதுக்கான உறுதிப்பத்திரம் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத விவகார அமைச்சர் காணி அமைச்சர் கூட என்னென்று நல்லிணக்கத்தை பற்றி பேசுறது. நான் உங்களை நீங்கள் என்னையும் ஏற்றுக்கொண்டால் தான் நான் எங்களுக்குள்ள ஒரு உறவு சத்தியா இருந்தால்தான் நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கொண்டு நான் சொல்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இடையில ஏதாவது புதுவை வழியை கண்டாத்த பயணிக்கும். இது நான் ஒரு பாதை, நீங்கள் ஒரு பாதை, சரியா பயணித்துக் கொண்டிருக்கிற இடத்துல நல்லிணக்கம் பற்றி பேசுறது நான் நினைக்கிறேன் அவ்வளவு வாய்ப்பா இருக்கா. அடுத்து காணாமல் போனோம். இந்த காணாமல் போனோர் என்ற பதம் எனக்கு உடன்பாடு இல்லை. கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பதம் தான் சரியான பதம். இன்றைக்கு கூட மடுவுல லெப்டினன்ட் ரோஹிண்ட மனுஷி தந்த மனுஷனை கையில கொண்டே கொடுத்தோம், பாதோட கையில கொண்டே கொடுத்தோம்னு சொல்றான். இந்த மாகாண சபையில இருக்கிற மாநச உறுப்பினர் அனந்தி வெளியில கொண்ட கையில கொடுத்திருக்கான். இது சாமிலுக்கு சொல்றோம். இப்படி எத்தனையோ பேர் கையில கொடுக்கப்பட்ட ராணுவத்துல கையில மஞ்சள் பாலத்துல வச்சு கையில கொடுக்கப்பட்ட உறவுகள் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். இந்த விஷயத்துல இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் என்ன பதில் சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். நிவாரணம் பற்றி கேட்கிறேன். நிவாரணம் கேட்கறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இழந்தது உங்களோட பிள்ளைய உங்களோட புருஷனை உங்களோட மகனா இருந்தா நீங்கள் நிவாரணத்தை பத்தி கேட்பீங்களா? இந்த இடத்துல வந்து நிவாரணம் கொடுத்தா சைவரம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர இருந்தா இப்பயே நாங்கள் எல்லாம் வெளியே போறோம். நாங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு வர தயாராக என்னை இழந்தது நாங்க, பறிகொடுத்தது நாங்க. எங்களுக்கு தான் தெரியும் காயத்தின் வழி. இன்றைக்கு விடுப்புக்கு இயங்க முடியாம எத்தனை பேர் இருக்காங்க. இவைகளுக்கான நிவாரணம் நீங்கள் கொடுக்க இல்லை. செத்து போன ஆட்கள் கத்தி கொண்டிருக்கிறாங்கிறதுக்காக நிவாரணம் பத்தி கேட்கிறீங்க. 2 பேரும் உங்களை ஏற்பட்டது இல்லை. தடுப்புல இன்னைக்கு 275 பேர் இருக்குல்ல தடுப்புல ஏற்படுத்தல இல்லைன்னு சொல்றீங்க. இன்றைக்காக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறது, எங்களுடைய சாக்கு போக்கு சொல்லி அவையில் அமர்த்துறது, இதான் இந்த நாடகம் தான் நடந்து கொண்டிருக்கூடிய அவையில உணர்வை நாங்கள் மதிச்சோமா? என்னத்துக்காக போனவன் என்ன தந்தை வீட்டில் சாப்பாடு இடத்துக்காக கலவரத்து கொண்டு போனாங்க இல்லையே, இந்த உரிமைக்காக போனா உணர்ந்து கொள்வோம் நாங்கள். இந்த உணர்வு எங்களுக்கு வரும் வரையும் இந்த சரியான தார்மீக தமிழுடைய உரிமை சம்பந்தமான விஷயம் மத்திய அரசாங்கம் தெரிய வகாயிரம் எங்க இடத்துல நல்லிணக்கம் வராது. இந்த விஷயங்களை நாங்கள் எட்டாத வரைக்கும் இலங்கை அரசாங்கம் என்றைக்குமே தமிழருக்கு தீர்வு தராது, ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது. அதுல நாங்கள் தெளிவாக என்ன பொறுத்தவரை நான் சாகும் வரைக்கும் இலங்கை அரசாங்கத்திலிருந்து நல்ல ஒரு நல்லிணக்கத்தை கிடைக்காதுன்னு நம்புறேன். இன்னைக்கு இலங்கை தமிழ் இனத்துக்கு நல்ல ஒரு தீர்வு தராது நான் சாகும் வரை நம்புறேன். நல்லிணக்கம், சகவாழ்வு, புனர்வாழ்வு, நிவாரணங்கள் இவை அனைத்தையும் விட தமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அநேகமான மக்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஜெனீவாவில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு பதில் வழங்கும் முகமாக பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் மற்றும் மீள் நிகழாமை போன்றவற்றை உறுதிப்படுத்தும் முகமாக ஒரு பொறிமுறையை அமைப்பதாகவும் அந்த பொறிமுறையை அடிப்படையாக வைத்து இனப்பிரச்சினைக்கான ஒரு நிரந்தர தீர்வை காணப்போவதாகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச சமூகத்திடம் உறுதி வழங்கியிருந்தது. இந்த உறுதியின் அடிப்படையில் தான் சிரேஷ்ட சட்டத்தரணி மனோகரி முத்தட்டுகம தலைமையிலான ஒரு செயலணி மக்களின் கருத்துக்களை அறியும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த செயலணியின் முன்னிலையில் தமது நிலைப்பாடுகளையும் தமது ஆதங்கங்களையும் நல்லாட்சி மீதான தமது நம்பிக்கையினத்தையும் வெளியிட்டு வரும் தமிழ் மக்களின் கருத்துக்கள் தான் இன்று அனைவரினதும் ஆச்சரிய கண்களை பிதுங்க வைத்து வருகின்றது. சர்வதேச விசாரணை செய்யப்படாமல் உள்ளக பொறிமுறை கூடாகத்தான் நாங்கள் விசாரணை செய்ய போகிறோம் என்று சொல்லி அரசாங்கம் கூறி திருவண்ணாமலையில் ஒரு செயலமர்வு ஒன்று செய்தது. அந்த செயலமர்வில் அரசு அதிகாரிகளுக்கோ யாருக்கோ தெரியாமல் குறிப்பிட்ட சில நபர்களை அவங்க நேரடியாக கூப்பிட்டு செய்த அந்த விசாரணை திருப்தி இல்லாத காரணத்தால் மறைமாவட்ட ஆய்வு உட்பட
திருவண்ணாமலையில் உள்ள நிறைய பேர் ஆர்ப்பாட்டம் செய்து அது நிப்பாட்டப்பட்டது. அதற்கு பிறகு கடந்த 2016ஆம் ஆண்டு தைப்பொங்கல் நிகழ்வுக்கு சென்ற பிரதமர் காணாமல் ஆக்கப்பட்டவரெல்லாம் இறந்து விட்டார்களாக என்று செய்தியை மக்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் எங்களுடைய அரசியல்வாதிகளோ இல்லை ஏனைய சிவில் அமைப்புகளோ எதுவித எதிர்ப்புகளும் தெரிவிக்காமல் இருந்ததால் மார்ச் மாதம் அப்படி ரவி கருணாநாயக்கா நிதியமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் அவர்களுக்கான மரண சர்டிஃபிகேட் வழங்கப் போகிறார்கள். தற்போதும் மரண சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்ட சில காலங்களில் காணாமாக்கப்பட்டவருக்கான மரண சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டு முடிஞ்சிடும். ஆகவே எங்களோட இந்த அரசியல்வாதிகளோ ஏனைய அமைப்புகளோ யாருமே இது சம்பந்தமான எதிர்ப்புகளை தெரிவிப்பதாக காண இல்லை. ஆகவே இவங்க மௌனியலாக இருக்காமல் இந்த காணாமாக்கப்பட்டவருக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கப்பட வேணும்ன்றதில் அவங்களும் குரல் கொடுக்க வேணும்னு விரும்புகிறோம். அதோட ஜனாதிபதி கடந்த காலங்களில் இது வெளிநாட்டு அரசாங்கத்திடம் சொல்லியிருக்கிறார், இலங்கையில் பெரும்பான்மை இனத்தவர் என்னத்தை சொல்கிறார்களோ அதன்படியாக நாங்கள் விசாரணையை மேற்கொள்வோம் என்று. இலங்கையில் பெரும்பான்மை எங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 82% பெரும்பான்மை ஏனைய சகோதர இனத்தவர்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களில் பெரும்பான்மையான இனத்தவரினுடைய கருத்துக்களை உள்வாங்கி சர்வதேச விசாரணை தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டு காலமாக ஏராளமான படுகொலைகளும் இதுகளும் நடந்திருக்கிறது. இந்த படுகொலையை மிக துரிதமாக அரசாங்கம் விசாரணை செய்து அந்த படுகொலைக்கான காரணங்களை கண்டறிந்து அவர்களுக்கான தண்டனை வழங்க வேண்டும். இந்த தண்டனை வழங்கும் மூலமாகத்தான் இந்த ஒரு நல்லிணக்கத்தை இங்கே ஏற்படுத்தலாம். இல்லாவிட்டால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்று எனது கருத்து. ஆகவே ஸ்ரீலங்காவில் இருக்கும் இந்த அரசியல் யாப்பானது ஒரு இனவாத அரசியல் யாப்பாக இங்கே காணப்படுகிறது. அதாவது இந்த அரசியல் யாப்பு ஒரு சமஷ்டி அரசியல் யாப்பாக வரையப்படுமானால் ஒரு பல்லின இன மக்கள் வாழும் ஒரு நாட்டில் ஒரு அரசியல் யாப்புன்றது ஒரு சமஷ்டி அரசியல் யாப்பாக இருந்தால் தான் ஒரு நாட்டு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம். இல்லாவிட்டாலும் நல்லிணக்கம் ஏற்படாது. இது சிங்கள பௌத்தவாத அரசியல் யாப்பாக காணப்படுவதனால் இந்த மீண்டும் மீண்டும் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது மிக கடினமாக இருக்கும் என்று எனது தாழ்மையான கருத்து. நடைபெற்று முடிந்த யுத்தத்தின் தோல்வியின் தாக்கத்தால் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் துவண்டு போயிருப்பார்கள். அடிமை ஜீவியத்திற்கு அவர்கள் தயாராகியிருப்பார்கள். அபிவிருத்தி என்கின்ற மாயைக்குள் தங்களது உரிமைகளை இழக்க தயங்காத ஒரு தரப்பாக மாறியிருப்பார்கள் என்ற ஆளும் வர்க்கத்தின் எதிர்பார்ப்புகளை முற்றிலும் பொய்யாக்கும் வகையிலேயே கருத்தறியும் செயலணியின் முன்பு சாட்சியமளித்த பெரும்பாலான வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களின் நிலைப்பாடு இன்று இருந்து வருகின்றது. அரசாங்கம் வழங்க தயாராக இருக்கும் நிவாரணம், சுற்றி சுற்றி போடப்பட்டு வருகின்ற தார் வீதிகள், யானைகள் பலவற்றை கொன்றபடி வந்து சேர்க்கின்ற யாழ்தேவி, இவை அனைத்தையும் கடந்து எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அங்கு வாழுகின்ற அநேகமான தமிழ் மக்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது. எனக்கு 3 புள்ளி இதில் இருக்கக்குள்ள வளைச்சி வடி வைப்பாங்க, சுற்றி வளைப்பண்டு சொன்னால் வடி ஒன்றை வைப்பாங்க. வச்சா எல்லாரும் இதில் ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடினோடனே போலின் பண்ணுவாங்க. முண்டம் ஒன்று இருக்கும். இருந்தோடனே அந்த முண்டம் தான் என் புருஷனை காட்டி கொடுத்தேன். என் பிள்ளைக்கு 5 வயசு. அப்போ என் கடைசி பிள்ளைக்கு 5 வயசு. என் பிள்ளை கத்துற அல்ற சத்தம் கேட்டு தான் நான் நினைச்சித்தனோ என் புருஷனை பிடிச்சி போட்டாங்க. உடனே அவர் என் புருஷன் மாமனார் பிள்ளைய தூக்கிட்டு வராரு. என்னென்று கேட்டால் உதயனை கொண்டு போயிட்டாங்க. எனக்கு அறிவில்லை, நான் விழுந்துட்டேன், அறிவு கட்டு நான் விழுந்துட்டேன். ஆனால் அடுத்த நாள் மாமிட்ட சொன்னேன், என் புருஷனை எப்படியாவது நீங்கள் கொண்டு வரணும் கதைச்சி. உன்னோட புருஷனுக்காக மட்டும் இல்லை, அரசம் நான் 35 பேரை நான் கதைச்சி எடுத்து வரேன். என் மாமிக்கு சிங்களம் தெரியும். அங்கே போனால் ஒருத்தரையும் காட்டலையா மாமி சொன்னேன்.
ஒருத்தரையும் காட்டலாம் போய் உடனே வந்து திரும்பி போனவன் ஒருத்தரையும் காட்டல திரும்பி வர சொல்லிக்காங்க. பின்னர் காலையில் நேரத்துக்கு 8 மணிக்கு போனவன் வர சொல்லி புதன்கிழமை புதனில் வியாழன் பின்னேரம் வந்து திரும்பி போனால் அந்த போனத்தோடைய ஆள் இல்லை. போனவ ஆள் இல்லை. ஒரு சில பேர் அந்த மெயினால் போகக்குள்ள மாமி நிண்டத்தை கண்டவங்களாம் கேம்பை விட்டு ஒரு அரை மைல் தூரம் ஒரு வீட்டில் அவங்களோட பீக்கர் தங்கரசான்னு சொல்லுவாங்க அவங்களோட வீட்டை. அந்த இடத்துல சரியான பாதாடுறாவு. அவவும் கதைக்கிறாவு. அவனுங்களும் துவக்க இப்படி காட்டுறானுங்கள். என்ன நடக்க போகுது தெரியாண்டு அவர் எனக்கிட்ட திரும்ப அடுத்த நாள் சொன்னவர். அதோட என் மாமி அடியோட இல்லை. பிறகு நான் வெள்ளிக்கிழமை மாமிர அம்மா அவக்கு சிங்களம் தெரியும் அவவையும் கூட்டிட்டு அவட உறவினர் 2-3 பேரையும் கூட்டிட்டு அந்த இடத்துல சொன்னார். அந்த கட்டாடி சொன்னார் இடத்துல போட்டு பற்ற வச்சிருக்க தெரிஞ்சது இந்த கருப்பு புகையா வந்ததான் தெரிஞ்சதான். அந்த கதையோடைய நான் போய் பாப்பமோட எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஒரு 5-6 பேர் போனாங்க. அந்த இடத்துல எனக்கு பத்தின மாதிரி இருக்குது தான் பத்தின மாதிரி. ஆனால் அந்த ஆள் அடையாளங்களை எனக்கு சொல்லல. ஆள் மற்ற சீலை தூங்க அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு அது அப்படி ஒன்று நான் காணலை. திரும்ப நான் பயத்தில் வேறொரு பாதையால் அவங்கள கூட்டிட்டு நான் திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து நான் எப்படி உயிர் வாழ்வேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்ப்பேன், இந்த பிள்ளைகள காலப்போக்கில் என்ன நடக்க போகுதுன்றலாம் யோசிச்சு போட்டு நான் போகாத இடம் இல்லை. எல்லா கேம்புக்கும் போனேன். எல்லா கேம்ப்லேயும் தேடி அவளுக்கு சிங்களம் தெரியும். மாமிரம் அம்மாவுக்கு சிங்களம் தெரியும். வெளிக்கந்த வேணுமா மட்டக்களப்பு போலீஸ் எல்லாத்துக்கும் அறிய கொடுத்து போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் கையில் வச்சு திருந்தேன். தேடாத இடம் இல்லை. அதோட இந்த 26 வருஷம் ஆகுது. இட்ட வரைக்கும் இந்த நல்லாட்சி கால பகுதியிலையும் இதை எங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி தந்த ஆக ஒரு நல்லதாக இருக்கும். எங்களோட இளைய பிள்ளைக்கு அப்பம்மா என்ற ஒரு முகமே தெரியுது இல்லையாமண்டு நான் இடைக்கிட கேட்பேன். தெரியுமா அப்பா வந்து எனக்கு அப்பா தெரியாண்டு. மகனுக்கு இப்போ 35 வயது 32 வயது. அடுத்தவக்கு 30 வயது. அடுத்தவக்கு 28 வயதாகுது. அப்பாவை காணல. அப்பாட ஃபோட்டோ இருக்கா என்றெல்லாம் கேட்பாங்க. அதோட அந்த மறந்த மாதிரி போகுது பாருங்களேன். 26 வருஷம் இட்ட வரைக்கும் எந்த அரசாங்கம் வந்தும் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. தேடி கண்டுபிடிக்கையும் ஒரு நீதி நியாயம் ஒரு ஒன்றுமே இல்லை. இதோட இந்த விட்ட மாதிரி 26 வருஷத்துக்கு இந்த அப்படியே போய்கொண்டே இருக்குது. காலப்போக்கில் போய்கொண்டே இருக்குது. இனி நான் செத்தரண்டா சரி அது அப்படியே போகிறது தான். அப்பா இல்லை இனி நான் இல்லை போகிறதான். எப்படியாவது தேடி கண்டு என்ற பிள்ளைகள் 4 பேர். அதில் மூத்த மகன் தான் சிவபாதன் சசிகுமார்ன்னு சொல்லி 90ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 27ஆம் தேதி அந்த பிரச்சனை எழும்பினத்தோடு நாங்கள் முருகன் கோயில் அகதி முகாம்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருந்தோம். நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கக்குள்ள ஒரு மாதமே கடந்தது. 8ஆம் மாதம் 21ஆம் தேதி 90ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பின்னேரம் 3:30 மணி அவங்க சுற்றி வளைக்கக்குள்ள 35 பேர் தான் உடனடியாக பிடிபட்ட ஆக்கள் இடத்துல பிடிபட்டு போகக்குள்ள 2 பேராக கட்டித்தாங்க. கையை பிடிச்சி வளைச்சி கட்டித்தாங்க. அந்த வீட்டெல்லாம் வச்சிருந்தோண்டு நாங்கள் பின்னால் ஓடி போனவங்களுக்கெல்லாம் அடித்து இராணுவம் எடுத்து அந்த பின்பக்கத்தாலாம் கொண்டு போனவங்க. பின்பக்கத்தால் கொண்டு போய் அடுத்த நாள் காலையில் விசாரித்து போட்டு விடுற மட்டும் சொன்னால் இது வரைக்கும் விடையே இல்லை. எல்லா இடத்துலையும் போலீஸ் 10ஆம் மாதம் 5ஆம் தேதி 90ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி காட்டால் நடந்து போய் போலீஸ் ரிப்போர்ட்டு கொடுத்தா. இந்த வெள்ளக்காராக்களிட்டெல்லாம் அறிவிச்சு ரெக்ரோஸுக்கு எல்லாம் அறிவிச்சு மனித உரிமை குழுவில் அறிவிச்சு எல்லாம் செய்ததான். கண்டுபிடிச்சி தரோம்னு தான் எல்லாரும் சொன்னவங்க. இது வரைக்கும் எந்த முடிவுமே இல்லை. இந்த மகன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு முடிவு அவர் இந்த அரசாங்கம் எனக்கு எடுத்து தர வேணும். இது மனித உரிமை குழுவால் வந்தது. இதில் இருக்கி போலீஸ் ரிப்போர்ட் பிடிபடுற நேரம் மகனுக்கு 16 வயது. இப்போ அவர் இருந்திருந்தா எனக்கு உழைச்சி தருவார். நான் கஷ்டப்பட்டேன். நான் இப்போயும் சாப்பாட்டுக்கு அந்தரமாக இருக்கிறேன். அவங்க 3 பேர் 2 பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் தான். எல்லா கஷ்டத்தையும் என்னத்தை நான் சொல்றேன். காணாமல் போனோர் தொடர்பாகவும் உண்மைகளை கண்டறிவது தொடர்பாகவும் பல விசாரணை குழுக்கள் உருவாக்கப்பட்டு விசாரணைகள் பதிவுகள் சாட்சிகள் மேற்கொள்ளப்பட்டு எந்த பயனும் கிடைக்காத நிலையில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த சீலனி விசாரணைகள் ஒரு தீர்வை பெற்றுத்தரும் என்று உறுதி தெரிவிக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் யோகீஸ்வரன்.
சர்வதேச பிரதிநிதிகளினோடு இணைப்போடு இது நடைபெறுவதனால் நீதியாக நியாயமாக நடைபெறுவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது. கடந்த காலங்களில் நடைபெற்ற ஆணைக்குழுக்களின் விசாரணைகள் நீதி நியாயமற்ற முறையில் தான் பெரும்பாலும் நடைபெற்றது. இது நீதி நியாயமாக நடைபெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்களை களைப்படைய வைத்தல் என்று ஒரு உளவியல் நடைமுறை இருக்கின்றது. நீதி வேண்டி ஒருவன் அலைகின்ற அல்லது போராடுகின்ற பொழுது நீதி வழங்குவதை தாமதப்படுத்தி நீதிக்காக அவனை அலைய வைத்து அந்த நீதியின் மீது நம்பிக்கை இழந்து அவனை சலிப்படைய வைக்கின்ற செயலை சாதாரணமாகவே அரசுகள் செய்வது வழக்கம். தற்பொழுது இடம்பெறுகின்ற இந்த செயலமர்வினால் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நீதி கிடைக்குமா, அல்லது இந்த செயலணியின் பரிந்துரை அறிக்கை எப்படி வெளிவரப் போகின்றது? வழமை போலவே அந்த அறிக்கை கிடப்பில் போடப்பட்டு விடுமா, அல்லது குறைந்தபட்சம் இந்த செயலணியின் இறுதியில் ஒரு அறிக்கையாவது வெளியிடப்படுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, எம்மை பொறுத்தவரையில் இந்த செயலமர்வின் விளைவாக ஒரே ஒரு பயன் உடனடியாக கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் யதார்த்தமான நிலைப்பாடு புலம்பெயர் மக்களுக்கு, குறிப்பாக புலம்பெயர் அமைப்புகளுக்கு இன்று பகிரங்கமாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இந்த செயலணியின் ஊடாக உடனடியாக நாங்கள் பெற்றுள்ள ஒரு பயன் இது என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது. வடக்கு கிழக்கில் வாழும் மக்களுக்கு இதுதான் தேவை, அந்த மக்களுக்கு இதுதான் நல்லது, அந்த மக்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இங்கு புலம்பெயர் மண்ணில் இருந்து தீர்மானிக்கின்ற சக்திகளுக்கு எங்களது நிலைப்பாடு, விருப்பம் இதுதான் என்று அடித்து கூறியுள்ளார்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள்.